தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம், கர்த்தர் என் வெளிச்சம். சங்கீதம் 18:28, 2 சாமுவேல் 22:29. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உலகத்தில் வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். என் தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 18:28, 2 சாமுவேல் 22:29. இந்த 2 வசனங்களிலும் 3 காரியத்தை நாம் பார்க்கலாம். என் தேவன் என் இருள் என் வெளிச்சம். தேவனை நாம் நமக்கு சொந்தமாக உறவு கொண்டாட வேண்டும். கர்த்தர் என் தேவன், நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். என் தேவன் என் மெய்ப்பர், என் தேவன் என் மீட்பர், என் தேவன் என் பலன், என் தேவன் என் கண்மலை, என் தேவன் என் நம்பிக்கை, என் தேவன் என் கோட்டை. இப்படி நாம் என் தேவன் என்று சொல்லி நாம் அவரை சொந்தம் கொண்டாடும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கி போடுவார். என் இருளை நீக்குகிறவர். இருள் என்றால் பயம், கடன், வியாதி, சாபங்கள், போராட்டங்கள், பலகீனங்கள், எதிர்காலத்தை குறித்திருக்கிற பயங்கள், பல வாழ்க்கையில் கேள்விக்குறிகள். அந்த இருளை நீக்குகிறவர் கர்த்தர். இருள் நீக்குகிற தேவன் கர்த்தர், மருள் போக்குகிற தேவன் கர்த்தர், அருளளிக்கிற தேவன். 3வது என் வெளிச்சம். வெளிச்சம் என்றால் விடுதலை. விடுதலை எதெல்லாம் வெளிச்சமாக வேதத்தில் இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை வெளிச்சம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கட்டளையே விளக்கு என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போல இருக்கிறது விளக்கு என்று சொல்லுகிறது. அன்பு ஒரு விளக்கு. தேவனுடைய அன்புங்கிறது ஒரு விளக்கு, அழைப்புங்கிறது ஒரு விளக்கு, நற்கிரியைங்கிறது ஒரு விளக்கு, தரிசனம்ங்கிறது ஒரு விளக்கு, அபிஷேகம்ங்கிறது ஒரு விளக்கு. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்க எல்லா வளத்துடனும். ஜெபியுங்கள், வேதம் வாசியுங்கள், தியானியுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், ஆசீர்வாதமாக வாழுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.